ஏற்கனவே சொன்னது தான். நான் அழகான டீச்சராக இருக்க மாட்டேன் கிளாஸில். மோசமான ராட்சசி. சும்மா சொன்னேன். ஜிஎஸ்டி பற்றி அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். எல்லா இடத்துலையும் என்னடா ஜிஎஸ்டி நம்ம உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் சொல்ல, நார்மலாக இருக்க இண்டிவிஜுவலுக்கு ஜிஎஸ்டி வரி போடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது அவங்க யூஸும் பண்ண போகிறது கிடையாது. பிஸ்னஸ் மேன் பொறுத்த வரைக்கும் அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை. பட் நமக்கு அது வேஸ்ட்டு தான். சரி, ஓகே, லீவ் இட். இப்போ நீங்கள் புதுசாக ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி அப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டி அப்படின்றது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது தாங்க ஜிஎஸ்டி. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் என்னங்க பெருசுன்றீங்களா? ஓகே, இப்போது ஜிஎஸ்டியில் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கும்போது நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் சரி சர்வீஸ்க்கும் சரி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸை கவர்மெண்ட் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை பே பண்ணணும். அதேமாரி தான் நம்ம வாங்குகிற பொருளுக்கும் கண்டிப்பாக டேக்ஸ் போட்டு விற்கிறாங்க. அதை நம்ம கஸ்டமருக்கு கொடுத்து அது மூலமாக அவங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. இது பேசிக்காக திருப்பி ஒரு டெமோ கிளாஸில் பார்க்குறேன்.